அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 10 minutes GK. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th to 10th பயாலஜிலிருந்து முக்கியமான 50 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு சயின்ஸில் மட்டுமே ஒரு 8 வீடியோ கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களால் 50 out of 50 ஸ்கோர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், முதல் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இவர் கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1928. ஒரு புக்கில் வந்து 1929 இருக்கும், ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், பெரியம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் எட்வர்ட் ஜென்னர். இவர் கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1796. இந்த வேக்சினேஷன் அப்படின்ற டேர்மை ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து எட்வர்ட் ஜென்னர் தான். தேர்ட் கொஷின், பிசிஜி தடுப்பூசி மூலம் எந்த நோய் தடுக்கப்படுகிறது? ஆன்சர் காசநோய். காசநோய்னா டிபி. இந்த காசநோய் வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியா நோய். ஃபோர்த் கொஷின், பின்வருவனவற்றில் எது நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி? ஆன்சர் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஃபிஃப்த் கொஷின், பின்வரும் பாக்டீரியாக்களில் எது மனித குடலில் காணப்படுகிறது? ஆன்சர் எஸ்செரிச்சியா கோலை. இதை வந்து ஈ கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விட்டமின் கே, அதுக்கப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டுமே நம்ம உடம்புல வந்து உற்பத்தி பண்ணும். சிக்ஸ்த் கொஷின், பால் பதப்படுத்துதலை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் லூயிஸ் பாஸ்டர். இவர் கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1862. செவன்த் கொஷின், பின்வரும் பாசிகளில் எது விண்வெளி பாசி என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குளோரெல்லா. எய்த் கொஷின், எது குதிரைவால் என்று அழைக்கப்படுகிறது? இது வந்து பாக்ஸ் கொஷின், உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆன்சர் ஈக்விசிட்டம். நைன்த் கொஷின், வகைப்பாட்டியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் அகஸ்டின் கேண்டோல். 10th கொஷின், ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் கேரோலஸ் லினேயஸ், இல்லைனா கார்ல் லினேயஸ். இவர் தான் செயற்கை வகைப்பாட்டு முறையை சொல்லியிருப்பார், அதாவது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். 11th கொஷின், இயற்கை வகைப்பாட்டு முறையை வழங்கியவர் யார்? ஆன்சர் பென்தம் மற்றும் ஹூக்கர். இதுக்கு முன்னாடி கொஷினில் வந்து ஸ்பீஷீஸ் பிளான்டாரம் அப்படின்ற புக்கு வந்து கேரோலஸ் லினேயஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி இவங்களோட புக்கு ஒன்று இருக்குது, அது பேர் வந்து ஜெனிரா பிளான்டாரம். 12th கொஷின், காற்றுள்ள சுவாசத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஏடிபியின் மொத்த அளவு? ஆன்சர் 36 ஏடிபி. 13th கொஷின், மனித உடலில் மிக நீளமான எலும்பு எது? ஆன்சர் தொடை எலும்பு. இதுவே சின்ன எலும்பு எதுன்னு கேட்டால் அது பேர் வந்து ஸ்டேப்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா காதில் இருக்கும். 14th கொஷின், மனித மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன? ஆன்சர் 22. அந்த 22ல் ஃபேஸில் மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 14 இருக்குது. நெக்ஸ்ட்டு விலா எலும்பு வந்து எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு கேட்டால் 12 ஜோடி. 15th கொஷின், இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1965. டேட் வந்து January 14. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. 16th கொஷின், காலநிலை மாற்றத்தினை விளக்கும் இயற்கையான உயிர் குறிகாட்டி எது? ஆன்சர் லைக்கன்கள். 17th கொஷின், ஐந்துலக வகைப்பாட்டின் ஒரு பகுதியாக இல்லாதது எது? ஆன்சர் புரோட்டோசோவா. இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது யாருன்னா R.H. விட்டேக்கர். இவர் எந்த வருஷம் கொடுத்துருப்பாருன்னா 1969. அதே மாதிரி இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வந்து வைரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட், தனியாக கேட்டிருக்காங்க. 18th கொஷின், வகைப்பாட்டியலில் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு என்ன? ஆன்சர் சிட்ரினம் ஸ்பீசிஸ். இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினில் இது கேட்டிருக்காங்க, அதாவது 4 ஆர்டராக கொடுத்து இதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உலகம், அதாவது கிங்டம். நெக்ஸ்ட்டு தொகுதினா ஃபைலம். நெக்ஸ்ட்டு வகுப்பு, வகுப்புனா கிளாஸ். நெக்ஸ்ட்டு வரிசைனா ஆர்டர். நெக்ஸ்ட்டு குடும்பம்னா ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பேரினம்னா ஜீனஸ். நெக்ஸ்ட்டு சிட்ரினம். ஸோ அடிப்படை அலகு வந்து இதுதான், சிட்ரினம் தான். 19th கொஷின், சைக்கான் எந்த தொகுதியின் உதாரணம்? ஆன்சர் ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரா.
இந்த நிடேரியாவில் எதெல்லாம் வரும்னா ஹைட்ரான்னு சொல்லுவோம்ல அது வரும். அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ் வரும். ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ், ஜெல்லி மீன்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்த்ரோபோடால் எதெல்லாம் வரும்னா நண்டு வரும். அதுக்கப்புறம் இறால். நெக்ஸ்ட்டு அன்னலீடாவில் வந்து மண்புழு, அதுக்கப்புறம் அட்டை. இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னலீடாவோட எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிருக்காங்க, மண்புழு. 20th கொஷின், தொகுதி பிளாட்டி ஹெல்மெந்தஸ் உதாரணம் எது? ஆன்சர் நாடாப்புழு, டேப்வாம். 21st கொஷின், இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்து வச்சுருப்பாங்க, ஸோ இம்பார்ட்டன்ட். உலகின் மிகப்பெரிய இருவாழ்வி எது? ஆன்சர் ராட்சச சாலமாண்டர். இதோட லென்த்தும் கொடுத்துருப்பாங்க, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 feet 11 inch. அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 65 kgs. 22nd கொஷின், மரகத புறாவின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் சால்கோபாப்ஸ் இண்டிகா. இது வந்து நம்ம தமிழ்நாடோட மாநில பறவை. அப்போது இந்தியாவில் பறவை எதுனா மயில். இந்த மயிலோட சயின்டிஃபிக் நேம் வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ். ஆப்ஷன் சியில் இருக்குது. 23rd கொஷின், காற்றுரைகள் மற்றும் காற்றெலும்புகள் எதில் காணப்படுகிறது? இது வந்து புக் பேக் கொஷின். ஆன்சர் பறவை. 24th கொஷின், மிகப்பெரிய உமிழ்நீர் சுரப்பி எது? ஆன்சர் பேராட்டிட் கிளாண்ட், மேலெண்ண சுரப்பி. மொத்தம் உமிழ்நீர் சுரப்பி 3 இருக்குது. மேலெண்ண சுரப்பி, தாடை சுரப்பி, அதுக்கப்புறம் நாவடி சுரப்பி. இதில் பெருசு வந்து மேலெண்ண சுரப்பி. அப்போது சின்னது எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்னது வந்து சப்லிங்குவல் கிளாண்ட், அதாவது நாவடி சுரப்பி. நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ உமிழ்நீர் வந்து நம்ம செக்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. 1.5 liters. 25th கொஷின், உமிழ்நீரில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு நொதி எது? ஆன்சர் லைசோசைம். 26th கொஷின், இரைப்பை நீரில் எந்த நொதி உள்ளது? ஆன்சர் பெப்சின். இந்த லெசன் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் வந்து மனித உடலியல் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த 9th ஸ்டாண்டர்டில் இந்த ஒரு லெசனை மட்டும் நான் தனியாக யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் 9th சயின்ஸில் இருக்கும். அதை முடிஞ்சால் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 27th கொஷின், இரைப்பை சார் உடற்செயலியலின் தந்தை யார்? ஆன்சர் வில்லியம் பியூமாண்ட். 28th கொஷின், மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது? ஆன்சர் கல்லீரல், லிவர். 29th கொஷின், கணையத்தில் எந்த நொதி சுரக்கிறது? ஆன்சர் ட்ரிப்சின். கணையத்தில் வந்து 3 நொதி சுரக்கும். அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ட்ரிப்சின், நெக்ஸ்ட் வந்து லிப்பேஸ், நெக்ஸ்ட் வந்து அமிலேஸ்னு சொல்லுவோம். 30th கொஷின், பின்வரும் கார்போஹைட்ரேட்டுகளில் எது இரட்டை சர்க்கரை? ஆன்சர் சுக்ரோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து ஒற்றை சர்க்கரை, மோனோசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த செல்லுலோஸ் வந்து கூட்டு சர்க்கரை, பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. 31st கொஷின், வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஃபங்க். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச விட்டமின் வந்து விட்டமின் ஏ. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட். 32nd கொஷின், பின்வரும் வைட்டமின்களில் டோகோஃபெரால் எது? ஆன்சர் விட்டமின் இ. விட்டமின் ஏக்கு இன்னொரு பேர் வந்து ரெட்டினால். விட்டமின் டிக்கு இன்னொரு பேர் வந்து கால்சிஃபெரால். விட்டமின் கேக்கு இன்னொரு பேர் வந்து குனைன். விட்டமின் டியை தான் சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இதோ உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட். 33rd கொஷின், எந்த வைட்டமினின் குறைபாடு உயிரை போக்கும் இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் விட்டமின் B12. விட்டமின் B12 தான் என்ன சொல்லுவோம்னா சயானோ கோபால் அமைன் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின்னு சொல்லுவோம். விட்டமின் B2 வந்து ரிபோஃப்ளேவின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B1 வந்து தயாமின்னு சொல்லுவோம். 14th கொஷின், உணவு பாதுகாப்பு பொருளாக பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? ஆன்சர் சோடியம் பென்சோயேட். 35th கொஷின், பாலில் கலப்படமாக பயன்படுத்துவது எது? ஆன்சர் ஹைட்ரஜன் பெராக்சைடு. 36th கொஷின், மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் கால்சியம் கார்பைடு. இப்போ இந்த கொஷின், அதுக்கப்புறம் இந்த பால் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தோம்னா, இதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்கில் போன குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க.
37th கொஷின், ரைனோ வைரஸால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் சாதாரண சளி, காமன் கோல்டு. ஸோ நமக்கு வர கோல்டு வந்து வைரல் டிசீஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து எதனால் வருதுன்னா மிக்ஸோ வைரஸ். நெக்ஸ்ட்டு இந்த தட்டமின்னு சொல்கிற மீசில்ஸ் வந்து ரூபியோலா வைரஸ். 38th கொஷின், சால்க் தடுப்பூசி மூலம் எந்த நோய் தடுக்கப்படுகிறது? ஆன்சர் போலியோ. அதாவது இந்த போலியோக்கு வேக்சின் கண்டுபிடிச்சவர் பேர் வந்து சால்க், அதனால் சால்க் வேக்சின் அவர் நேமே வச்சுட்டாங்க. 39th கொஷின், எந்த பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா வீரியம் மிக்கது மற்றும் ஆபத்தானது? ஆன்சர் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம். 40th கொஷின், ரொனால்ட் ராஸ் எப்போது நோபல் பரிசை வென்றார்? ஆன்சர் 1902. இவர் வந்து மலேரியா ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அதனால் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. 41st கொஷின், எலும்பு முறிவு காய்ச்சல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டெங்கு. 42nd கொஷின், பன்றி காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் H1N1 வைரஸ். அப்போது பறவை காய்ச்சல் வந்து எந்த வைரஸ்னு கேட்பாங்க, H5N1 வைரஸ். இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. 43rd கொஷின், டெர்பீன் மருந்து எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் நன்னாரி. நிலவேம்பிலேருந்து எடுக்கிற மருந்து பேர் வந்து டெர்பினாய்டுகள். டெர்பினாய்டு, இது வந்து டெர்பீன், இது வந்து டெர்பினாய்டு. நெக்ஸ்ட்டு சின்கோனா மரத்துலேருந்து எது எடுக்கிறாங்கன்னா குவினைன். இது வந்து நேற்று பார்த்தோம் நம்ம. இது வந்து மலேரியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பப்பாளி மரத்துலேருந்து எடுக்கிற மருந்து பேர் வந்து பாப்பைன். 44th கொஷின், பின்வருவனவற்றில் வெளிநாட்டு மாடு இனம் எது? ஆன்சர் ஜெர்சி. 45th கொஷின், பின்வருவனவற்றில் எது இத்தாலிய தேனீ வகை? ஆன்சர் ஏபிஸ் மெல்லிஃபெரா. இது வந்து புக் பேக் கொஷின். 46th கொஷின், தேனுக்கு இனிப்பு சுவை தருவது எது? ஆன்சர் ஏஎன்பி, அதாவது டெக்ஸ்ட்ரோஸ், அதுக்கப்புறம் சுக்ரோஸ். இது ரிலேட்டடாக இன்னொரு கொஷின் வந்து தேன் கெட்டு போகாமல் இருக்க அதில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் ஆசிட். 47th கொஷின், பின்வருவனவற்றில் வறண்ட நில தாவரம் எது? ஆன்சர் எருக்கு, அதாவது கேலோட்ரோஃபிஸ். மீதி மூணுமே நீர் தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள். 48th கொஷின், பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி எது? ஆன்சர் வவ்வால். 49th கொஷின், IUCN தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சுவிட்சர்லாண்ட். இந்த IUCN எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1948, டேட் வந்து October 5. நம்ம இந்தியா வந்து 1969 மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. 50th கொஷின், சிவப்பு நிற பாண்டாவின் IUCN நிலை என்ன? ஆன்சர் அருகிய நிலை, அதாவது என்டேஞ்சர்டு. இதோட பயாலஜியிலேருந்து முக்கியமான 50 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 10th பயாலஜியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 30 to 50 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.